நான் வந்து இந்தியன் ஸ்டைலில் நம்ம எப்படி இந்த போச்ட் எக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தப்ப தேங்காய் வச்சுட்டு இந்த குருமா வந்து நான் செய்கிறேன். ஸோ திஸ் இஸ் கால் போச்ட் எக் கறி. இஃப் யூ லைக் திஸ் யூ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் திஸ் டிஷ் ஃபார் த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் இந்த டிஷ் வந்து எப்படின்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லாட்டி நைட் டின்னருக்கும் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு டேபிளில் உடனே சர்வ் பண்ணி சாப்பிட்ணும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ரீஹீட் பண்ணிலாம் சாப்பிட்டான்னா அதோட டேஸ்ட்டு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அமேசிங் டேஸ்ட் இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அண்ட் யூ கேன் ஆட் வித் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி ஆர் பூரி. நைட்டுக்கும் நீங்கள் அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். போச்ட் எக் கறிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், நல்ல லாங் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி ஹாஃப் தக்காளி இல்லாட்டி ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஸ்மால் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி லாங் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேவையான உப்பு. நான் வந்து 3 எக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அந்த குருமாக்கு அரைக்கக்கூடிய மசாலா வந்து தேங்காய், பொட்டுக்கடலை. இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நான் வந்து ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணியிருக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணுறேன். 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்மால் பீஸ் பட்டை, க்ரஷ்டு ஏலக்காய், கிராம்பு 2 பீஸு. இப்போ வந்து நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். எல்லாமே லாங் சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம். நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம். கோல்டன் ப்ரௌன் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்க வேண்டாம். பட் இதோட ஸ்மெல்லு நல்லா, இந்த ஆயிலு, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். நல்லா அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனால் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து முக்கியமானது வந்து தேங்காய், பொட்டுக்கடலை நம்ம வந்து அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணுறது தான். இந்த தேங்காய், பொட்டுக்கடலை ஆட் பண்ணும்போது நான் வந்து ஆர்டிஃபிஷியல் கலரிங் எதுவுமே இல்லாமல் மஞ்சள் பொடி மட்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்ல ஸ்மெல் வருது. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை. இது கொஞ்சம் நம்ம மூடிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது ஆட் பண்ண வேண்டியது வந்து பச்சை மிளகாய். நான் வந்து இதோட காரமே இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ நான் 4 பீஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
புதினா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னா புதினா ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, இப்போ நல்ல ஸ்மெல் வருது. புதினா, கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நல்ல பிரியாணிக்கு பண்ணுற மசாலா மாதிரி நல்ல ஸ்மெல் வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அரைச்சி வச்ச தேங்காய், பொட்டுக்கடலை, மஞ்சள் பொடி இது சேர்த்து அரைச்சி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட நம்மளுக்கு எவ்வளோ வந்து தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நம்ம வாட்டர் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு எவ்வளோ வந்து குருமா தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமா வந்து ரொம்ப சிம்மில் நீங்கள் பாயில் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து தான் போச்ட் எக்ஸு. இப்போ இதை நான் இறக்கி வச்சுட்டு நான் வேறு ஒரு தவா வந்து வைக்க போகிறேன். வேறு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பேனில் வந்து ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா பாயில் பண்ணணும். இப்போ பாருங்கள் வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா வந்து இப்படி ஒரு சுற்றி விடுங்க. உங்கள் மேலே படாத அளவுக்கு சுற்றுங்க. இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே உடச்சி வச்சுருக்கிறேன் எக்கு வந்து இதில் போடுறேன். ஒரு 2 to 3 minutes நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நல்லா பாயில் ஆயிரும் எக்கு. பாருங்கள் இப்போ இந்த எக்கு வந்து நல்லா வெந்துருச்சு, உடையாமல் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எக்கும் போடுறேன். எக்கு போட்ட உடனே நீங்கள் வந்து சிம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆள் எவ்வளோ எக்கு சாப்பிட்றாங்களோ அது மாதிரி நீங்கள் செய்யலாம். ரெண்டு முட்டை சாப்பிட்ணும் அப்படின்னா நான் 2 முட்டை போடுங்க. இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு எக்கு அப்படின்னா நான் 2 எக்கு போட்டிருக்கிறேன். நாங்கள் 2 பேர் சாப்பிட்றனால 2 எக்கு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பண்ண குருமா வந்து நான் மறுபடியும் வைக்கிறேன், ஸ்டவ்வில் வைக்கிறேன். இதில் கொஞ்சம் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டரை வந்து எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ஒரு ட்ராப் ஆயில் இல்லாமல் எக்கு வெந்திருக்கு நல்லா. இதில் வந்து நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த எக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நம்ம செஞ்ச டிஷ்ஷில். ஸோ சம்டைம்ஸ் வந்து எக்கு அப்படியே உடச்சி ஊற்றினா பச்சை வாசனை வரும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த போச்ட் எக்கு வந்து நல்லா தண்ணியில் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்மளோட kurma, or it is called poached egg curry. So poached egg curry is over. நம்ம வந்து இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி வச்சு நம்ம சாப்பிடலாம். போச்ட் எக் கறி வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்யூஷன் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த போச்ட் எக் கறி பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை இதோடு நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் நான் முக்கியமானது என்னதுன்னா இது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது தான். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியோ ரீஹீட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ ரைட் ஃப்ரம் கிச்சன் டு த டேபிள் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷு ரொம்ப அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை திஸ் டிஷ்.
and if you are very happy with my cooking style, you can post your comments and I'll be happy to receive your comments. Thank you for watching this episode.